சிவஸ்துதியில் ஒரு பாடல் வரி, தேவார பாடல் வரி. அதில் ஒரே ஒரு வரி சொல்கிறார் பாருங்க. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படிங்கிறது அந்த பாடலுடைய முடிவு. இந்த வரியை தான் நம்ம சிந்திக்கிறோம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இப்போது ஒரு மனுஷாளுக்கு தேவதையினுடைய அனுகிரகம் ஒரு மானுடனுக்கு கிடைச்சிருத்து. ஒரு சாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் முன்னர், அதாவது அனுகிரகம் வாங்கிறதுக்கு முன்னாடி, அனுகிரகம் வாங்கினதுக்கு பிறகு, இந்த ரெண்டு தன்மைகளையும் நாம் வைத்து, அதாவது ஒருங்கே வைத்து எண்ணி பார்ப்பது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அனுகிரகம் வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பார் அப்படின்னா, பயந்த தன்மையுடையவராக இருப்பார். இதுதான் முதல் விஷயம். அப்போ இந்த அனுகிரகம் வாங்கி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயமே அவருக்கு இருக்காது. அதுதான் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அஞ்ச வருவதும் இல்லை. எதிர்காலத்துலையும் பயம் இல்லை. வருவது எதிர்காலம், அஞ்ச வருவதும் இல்லை. அதாவது ஒரு ஆன்மீக வழியிலே ஒரு தேவதையினுடைய அனுகிரகத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டு விட்டார், ஒரு தேவதை அவருக்கு பிரத்யட்சமாக பேசுறது அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா, அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். தைரியம், பயம்ங்கிறதே ஒன்று இருக்காது. அது எதிர்காலத்திலையும் கிடையாது, கடந்த காலத்திலையும் கிடையாது, நிகழ்காலத்திலையும் கிடையாது. அப்படி ஒரு தன்மை வரும். ஆனால் இந்த அச்சம் அருள் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாமை தான் அருள். அப்படி அந்த அருள்ங்கிறது என்னென்ன மாதிரி விஷயம் இருக்கும்னா, அச்சங்கிறது சில பேருக்கு இரவச்சம் இருக்கும், ராத்திரியில் தனியாக போகிறதுக்கு பயப்படுவார். சில பேருக்கு இறப்பச்சம் இருக்கும், அதாவது மரணம் வந்துட போகிறதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு கௌரவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு சில பேர் புகழுக்கு பயப்படுவா, சில பேருக்கு சில விஷயங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறதுன்னு ஒன்று வச்சுருப்பா. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் அது அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம். அதை தான் இந்த தேவாரம் உறுதி செய்கிறது. என்னென்னா, அருளின் பண்பு, அருளை பெற்றவருடைய அணைந்தோர் தன்மை அப்படின்னு, இறையருளை பெற்றவர்களுடைய இயல்பு. அந்த இயல்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படிங்கிற தன்மையை மிக அழகாக இந்த தேவாரம் எடுத்துக்கொள்ளுகிறது. ஆமாம், இப்படி நாம் தைரியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சாமி நம்புகிறோம், அவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் எப்போ அந்த தைரியம் வரும், எப்போ நம்ம அஞ்சாமல் இருப்போம் அப்படின்னா, அனுபவ சாத்தியம் இருந்தால் அஞ்சாமல் இருப்போம். இறைவனோடு நமக்கு ஒரு அனுபவம் வரணும். சரி, அந்த அனுபவம் எப்படி வரும் அப்படின்னு, தொடர்ந்து இறைவனோடு கொள்ளுகிற தொடர்பினால் வரும். அப்படி இந்த தொடர்பு இருக்கிறவர்களுக்கு அந்த அருள் சக்தியானது வரும். எதிலார்க்கு எதிலான் அப்படின்னு, ஏய்ப்புயில் அன்பு வைப்புகான். எப்பொழுது வரும்? அவன் மீது அன்பு செய்தால் மட்டுமே வரும். அப்படி அன்பு செய்தால் என்ன வரும்னா, இந்த அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு பண்பு. இதை தான் கோயில்களில் சிவபெருமானுடைய சக்தி. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். இப்போ திருக்கடையூர்னு வச்சுங்களேன், அபிராமி அமிர்தகடேஸ்வர். திருவெண்காடுன்னு வச்சுங்களேன், பிரம்மவித்யா ஸ்வேதவனேஸ்வரர். சிதம்பரம் சிவகாம சுந்தரி திருமூலட்டநாதர். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சாமி இருக்கும், சுவாமி அம்பாள். இந்த அம்பாளை பார்த்திங்கன்னா, இந்த பிரதான அம்பாள்னு நான் சொல்கிறது, மூலஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய உமையம்மை, உடனுரைன்னு போடுவாள். அந்த அம்மைக்கு 4 கைகள் இருக்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கை இப்படி மேல் நோக்கி இருக்கும், ஒரு கை இப்படி கீழ் நோக்கி இருக்கும். அதில் அபயம் அப்படின்னு ஒரு முத்திரைக்கு பேர். நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம். அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் வந்து ஒரு சில கை அசைவுகளால் இல்லை இரு கைகளையும் இணைத்து சில விரல்களினாலே சில விதமான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைச்சு காட்டுறதுனால ஒரு சில தன்மைகளை உணர்த்துவார்கள், ஒரு சில கருத்துக்களை உணர்த்துவார்கள். ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ வந்து இப்படி போங்கோ அப்படின்னு இப்படி கையை இப்படி போடுறோம்னு வச்சுங்களேன், அது வந்து வழிகாட்டுறது, நேர் நோக்கி போகும். இப்படி கொஞ்சம் அப்படி கையை இப்படி வளைச்சா மாதிரி இப்படி கையை 2 தடவை இப்படி ஆட்டுவாள். அப்போ நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். தர்ஜனி அப்படின்னா தண்டிக்கிறது அப்படின்னு, அச்சுறுத்துவது அப்படின்னு அர்த்தம். இதுனா ஒன்றே இறைவன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விரலை வச்சே அவள் வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவங்களை எல்லாம் சொல்லியிருப்பாள். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து மேல் நோக்கி அந்த கரம், இந்த வலது கையை இப்படி மேல் நோக்கி இருக்கும், அப்படியே இருக்கும். சும்மா சாதாரணமாக அப்படியே இப்போ என் கை எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி மேல் நோக்கி ஒரு கையும் கீழ் பாதத்தை நோக்கின ஒரு கையும் போட்டுருவோம். அந்த கைக்கு பேர் என்ன அப்படின்னா அபயம். அது எப்பொழுதுன்னா இறைய அருள் சக்தியானது ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அஞ்சாமை காக்கிற அந்த அருள் இருக்கிறதே, அந்த அருளை பெற முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.